வணக்கம் பவித்ரா. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பங்களா நீலகிரி மாவட்டம் கொடநாட்டில் உள்ளது. அவரது மறைவுக்கு பின்பு கடந்த 2017ஆம் ஆண்டு கொடநாடு பங்களாவில் கொள்ளை நடந்தது. அந்த கொலை கும்பலை சேர்ந்தவர்கள் தடுக்க காவலாளி ஓம் பகதூர் படுகொலை செய்யப்பட்டார். பின்னர் அந்த கும்பல் உள்ளே சென்று அங்கிருந்த விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆவணங்களை கொள்ளையடித்து சென்றது. இது தொடர்பாக கேரளாவை சேர்ந்த சயான் தலைமையிலான கும்பலை போலீசார் கைது செய்தனர். இந்த கொலை கும்பலுக்கு ஜெயலலிதாவுக்கு கார் டிரைவராக இருந்த கனகராஜ் தலைவனாக இருந்தது செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. இவரை போலீசார் தேடி வந்த நிலையில் மர்மமான முறையில் விபத்தில் சிக்கி கனகராஜ் பலியானார். இறந்து போன கனகராஜுக்கும் அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுடன் தொடர்பு இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது. அவர்கள்தான் கனகராஜை கொள்ளையடிக்க அனுப்பியது எனவும் இந்த கொள்ளையில் ஈடுபட்டவர்களை கூண்டோடு கைது செய்வதுடன் அதற்கு உறுதுணையாக இருந்தவர்களையும் கைது செய்ய வேண்டும். ஜெயலலிதா வீட்டில் இருந்து எடுத்த அந்த ஆவணங்களை யாரிடம் இருக்கிறது என்ற விவகாரத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும் என அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து கூறி வந்தனர். இந்த நிலையில் விபத்தில் பலியான கனகராஜனின் அண்ணன் தனபால், அவரது உறவினர் ரமேஷ் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். கனகராஜ் பயன்படுத்திய செல்போனை தீ வைத்து எரித்ததாக அவர்கள் மீது குற்றச்சாட்டப்பட்டது. இந்த கொடநாடு வழக்கு விசாரணை தற்பொழுது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதில் அதிமுக முக்கிய பிரமுகர்கள் சிக்குவார்கள் என்ற பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சேலத்தில் முகாமிட்டு விசாரணை நடத்தி வரும் சிபிசிஐடி டிஎஸ்பி வினோத் மற்றும் போலீசார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமுத்திரம் சித்திரப்பாளையத்தில் இறந்து போன கனகராஜனின் அண்ணன் தனபாலிடம் ரகசிய விசாரணை நடத்தினர். இவர்கள் ஏற்கனவே சிபிசிஐடி அதிகாரிகள் முன்னிலையில் வாக்குமூலம் அளித்தனர். தம்பியின் செல்போனை இன்ஸ்பெக்டர் ஒருவரிடம் கொடுத்ததாக கூறியிருந்தார். அது தொடர்பாக விசாரணை நடத்த மேலும் கனகராஜனின் உடலை எரித்த இடம், செல்போனை எரித்த இடத்தையும் பார்த்த சிபிசிஐடி அதிகாரிகள் அங்கு விசாரணை நடத்தியதுடன் அந்த இடத்தில் புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். இது குறித்து அதிகாரிகள் தெரிவிக்கையில் கொடநாடு வழக்கு விசாரணை தீவிரமாக நடந்து வருகிறது. வெளிநாட்டில் இருந்து கனகராஜுக்கு செல்போனில் பேசியது யார் எனவும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் வழக்கு விசாரணை முடிவுக்கு வரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது கொடநாடு கொள்ளை வழக்கு மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா.